முன்னொரு காலத்துல ஒரு பாலைவனத்துல ஒரு ரோஜா இருந்தது. அந்த ரோஜாவுக்கு அதோட அழகு மேல ரொம்பவே கர்வம். அழகா இருந்த போதிலும் அதோட ஒரே ஒரு குறை என்னன்னா, அது பக்கத்துல ஒரு முட்கள் நிறைந்த சப்பாத்தி களி செடி வளர்ந்துட்டு இருந்தது. இவ்வளவு அசிங்கமான ஒரு செடி பக்கத்துல நம்ம இருக்கோமே அப்படிங்கிறது தான் அந்த ரோஜா செடிக்கு இருந்த ரொம்ப பெரிய குறையா இருந்தது. தினமும் அந்த கள்ளி செடியை ரோஜா செடி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தது. நீ ரொம்ப முட்களோட அசிங்கமா இருக்க, எப்படி நீ மட்டும் இவ்வளோ அசிங்கமா இருக்க? ஆனா அந்த கள்ளி செடி ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருந்தது. அதுக்கு மேலேயும் அந்த ரோஜா செடி பெருமையாவும் பேசுச்சு. என்னோட இதழ்களை பார், என்னோட நிறத்தை பார், ஆனா நீயும் ரொம்பவே அசிங்கமா இருக்க. பச்சை நிறத்தோட முட்களோட பார்க்கவே முடியல ஒன்ன அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தது. மற்ற செடிகள்லாம் ரோஜாவுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. ஆனா அந்த கர்வம் நிறைஞ்ச ரோஜா செடி அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. ஒரு கடுமையான வெயில் காலம் வந்தது. அப்போ மொத்த பாலைவனமே வறண்டு போயிடுச்சு. எந்த செடிகளுக்குமே தண்ணியே இல்லை. நீர் இல்லாததுனால ரோஜா செடி காஞ்சு உதிர ஆரம்பிச்சது. அதோட அழகான இதழ்கள் நிறத்தை இழக்க ஆரம்பிச்சது. ஆனா கள்ளி செடிக்கு எந்தவித பாதிப்புமே ஏற்படல. ஒரு குருவி பறந்து வந்து கள்ளிச்செடி மேல உட்கார்ந்தது. அதோட அழகுனால செடியை குத்தி நீரை குடிச்சிட்டு அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சு. வாடி வதங்கின நிலையில ரோஜா செடி இதை பார்த்துட்டு இருந்தது. அவமானமா இருந்தாலும் வெயிலோட தாக்கத்தால ரோஜா செடி கள்ளி செடி கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நற்குணங்கள் நிறைஞ்ச கள்ளி செடியோ தர்றேன் அப்படின்னு சொல்லி ரோஜா செடிக்கு தண்ணி கொடுத்தது. ரோஜா செடி தன்னோட தவற உணர்ந்து கள்ளி செடி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து 2 பேருமே நெருங்கிய நண்பர்களாக ஆயிட்டாங்க. நீதி: ஒருவரோட வெளிப்புற தோற்றத்தை வச்சு நாம அவங்கள மதிப்பிடுவது ரொம்பவே தவறு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா